30 days கண்டினியூஸா ஜிம்முக்கு போற சேனல் இது டே 12. இன்னுமே யாராவது நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீ காலையில எழுந்திரிச்சோன்னே ஜிம்முக்கு போயிட்டு ஒரு கோட்டெல்லாம் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா கடைக்கு வந்துட்டு கடைக்கு வெளியே டிஸ்பிளே வைக்கிறது எல்லாமே எடுத்து ஒன்னொன்னு வெளியே வச்சுட்டு ஒரு 2 வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு எங்க அம்மா பாத்தீங்கன்னா இன்னைக்கு லெமன் ரைஸ் தான் பண்ணியிருந்தாங்க டிஃபன். அதை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நான் எங்க கடைக்கு ஆப்போசிட்ல 10 ரூபா கோழி குஞ்சு வித்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அது ஒரு 6 வாங்கியிருந்தேன். சாப்பாடு போடுறதுக்கு தான் வந்திருந்தேன். அப்புறமா மறுபடியும் கடைக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா புதுசா ஸ்டாக் வந்துருந்துச்சு. அதை எடுத்து டிஸ்பிளேல மாட்டிட்டு வேலை எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது என் தம்பி ஃப்ரெண்ட் வந்தான். அவனுக்கு பாத்தீங்கன்னா ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. வாங்க நான் கிரிக்கெட் விளாட்லான்னு கூப்பிட்டான். சரி சின்ன பையன் கேட்கறானே போய் விளாட்லான்னு போனேன். போட்ட ஃபர்ஸ்ட் பாலே தூக்கி பில்டிங் மேல அடிச்சிட்டான். அந்த பால் அவ்வளோதான் எடுக்க முடியாதுன்னு நான் ஸ்ட்ரைட்டா கடைக்கு வந்துட்டேன். கடைக்கு வந்து கொஞ்ச நேரம் உட்காந்ததுக்கு அப்புறமா அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது ஜூஸ் குடிக்கலான்னு கரும்பு ஜூஸ் வாங்கி வந்து குடிச்சுன்னு இருந்தேன். எங்கன்னா பாத்தீங்கன்னா இங்க ஒரு இடத்துல வண்டி விட்டுட்டு அவர் ஃப்ரெண்டு கூட வந்துட்டாரு. அந்த வண்டி எடுக்கலான்னு நாங்க ஒரு வண்டி எடுத்துன்னு போனோம். அந்த வண்டியில பாத்தீங்கன்னா பெட்ரோல் காலி. அந்த வண்டி கடையில் விட்டுட்டு வேற வண்டி எடுத்துட்டு போயிட்டு எங்க அண்ணாவை அங்கேயே விட்டுட்டு நான் வந்து வாட்டர்மெலன் வாங்கிட்டு நான் கடைக்கு வந்துட்டேன் ஸ்ட்ரைட்டா. அப்புறமா சாப்பாடுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸ்ட்ரைட்டா ஹோட்டலுக்கு போயிட்டு 2 எக் ரைஸ் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்புறமா நான் சொன்ன 2 எக் ரைஸ் வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டா கடைக்கு வந்துட்டேன். அப்புறமா டீ கடைக்கு போயிட்டு டீ வாங்கிட்டு வந்தேன். நீங்க கேட்கல என்னடா இப்போதான் சாப்பாடு வாங்கினா அதுக்குள்ள டீ. போன்ல பாத்தீங்கன்னா சார்ஜ் காலி ஆயிடுச்சு. அதனால நடுவில் வீடியோ எடுக்கல. அப்புறமா டீ குடிச்சிட்டு சாயந்தரம் பாத்தீங்கன்னா கடையில நம்ம ஸ்பைடர்மேன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய வலை வச்சிருந்தாங்க. இவதான் பாத்தீங்கன்னா எங்க கடையில் உள்ள காவலாளி. இவளுக்கு பாத்தீங்கன்னா ருச்சி கோல்டு என்ன பேக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். முன்னாடி இருக்கிற ஹோட்டல்ல போய் நிறைய என்ன பேக்கெட் எடுத்து வந்துருவா. அப்புறமா எங்கன்னா பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதை சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரைட்டா மறுபடியும் டீ கடைக்கு கிளம்பிட்டேன். அப்புறமா டீ கடைக்கு வந்து 2 டீயை சொல்லிட்டு உங்க கட்டி கொடுத்த டீயை வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டா கடைக்கு வந்தேன். கடைக்கு வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஆர்சிபி vs எல்எஸ்ஜிக்கு மேட்ச். எனக்கு பாத்தீங்கன்னா ஆர்சிபி டீம் தான் பிடிக்கும். உங்களுக்கு எந்த டீம் பிடிக்கும்னு கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. எங்க கடையில துணி ஸ்டாக் வந்துட்டு இருந்துச்சு. அந்த ஸ்டாக் அப்படியே வச்சுட்டோம் நாளைக்கு அடிக்கலான்னு. அப்புறமா கடை எல்லாமே எடுத்து வச்சுட்டு கடை மூடிட்டு அப்புறமா லாக் பண்ணதை 1க்கு 2 வாட்டி செக் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இதுதான் பாத்தீங்கன்னா என்னோட 30 கோடி ரூபா வண்டி. அப்படியே கடை மூடிட்டு பாத்தீங்கன்னா ஒரு கடைக்கு வந்துட்டேன். எதுக்குன்னா பால் பிஸ்கெட் எல்லாமே வாங்குறதுக்கு. அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே பாத்தீங்கன்னா சாவியை ஃபர்ஸ்ட் இங்க மாட்டிடுவேன். மாட்டினதுக்கு அப்புறமா மூஞ்சி கழுவிட்டு வந்து கண்ணாடியில பார்த்து வீடியோ கொஞ்ச நேரம் எடிட் பண்ணலாம் எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது இவ வந்து என் கையில தூங்கிட்டா. இவ பேர் பாத்தீங்கன்னா லக்கி. இப்போதைக்கு இவ தான் எங்க வீட்லயே பெரிய பூனை. எங்க அண்ணாங்க பாத்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறமா நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான்னு மொட்டை மாடிக்கு வந்தா வாய்ஸ் ஓவர் எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. நீங்களே சவுண்ட் கேளுங்க. அங்க பாத்தீங்கன்னா ஹிந்திக்காரங்க, இங்க எங்கேயோ நாய். என்னடா மூஞ்சி இப்படி வச்சுன்னு நினைக்காதீங்க. டார்ச் ஆன் பண்ணியிருக்கேன், அதனால மூஞ்சிகளுக்கு கிளார் அடிக்குது. இதே மாதிரி அரசியல் செஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.